ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தெலங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டம் காமாரெட்டிகூடா பகுதியை சேர்ந்தவர் 25 வயது ஸ்வாதி. இவர் அதே பகுதியை சேர்ந்த மகேந்தர் ரெட்டி என்பவரை காதலித்து வந்தார். இருவரும் வெவ்வேறு சாதி மற்றும் மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி மகேந்தர், ஸ்வாதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் முடிந்து 2 மாதம் வரை இருவருக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தனர். இந்த நிலையில் ஸ்வாதி கர்ப்பமானார். இதற்கிடையே குடிப்பழக்கத்திற்கு ஆளான மகேந்தர் மனைவி ஸ்வாதி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு வீட்டிற்கு வந்த மகேந்தர் ஸ்வாதியிடம் மீண்டும் சண்டையிட்டு அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இதனால் மனவேதனை அடைந்த ஸ்வாதி, கர்ப்பமாக இருந்தும் என்னை தினமும் கொடுமைப்படுத்தி வருகிறாய், நான் என்னுடைய தாய் வீட்டிற்கு சென்றாவது அங்கு நிம்மதியாக இருப்பேன் என அழுது கொண்டே கூறியிருக்கிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த மகேந்தர் கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் ஸ்வாதியை கத்தியால் குத்தி கொலை செய்தார். பின்னர் உடலை அப்புறப்படுத்த ஸ்வாதியின் கை, கால், தலை மற்றும் உடல் ஆகியவற்றை துண்டு துண்டாக வெட்டினார். பின்னர் அவற்றை ஒரு கருப்பு நிற பாலித்தீன் கவர்களில் சுற்றி அருகே இருந்த மூசி ஆற்றில் வீசினார். தொடர்ச்சியாக பாலித்தீன் கவர்களை வீட்டிலிருந்து எடுத்து வந்து வெளியே வீசி செல்வதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மகேந்தரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் மகேந்தர் ரெட்டியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் மகேந்தரும் ஸ்வாதியும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஸ்வாதி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள மகேந்தர் ரெட்டி விரும்பவில்லை. இந்த காரணத்தால் ஏற்கனவே ஸ்வாதி முதல் முறை கருவுற்ற போது அந்த கருவை கலைக்க சொல்லி மகேந்தர் வற்புறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஸ்வாதி மீண்டும் கர்ப்பமான நிலையில் கருவை கலைக்க கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்வாதி இந்த முறை அதனை மறுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மகேந்தர் ரெட்டி குடித்துவிட்டு தினமும் ஸ்வாதியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். ஸ்வாதி அடிக்கடி போனில் பேசுவதை பார்த்து அவர் மீது மகேந்தருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த மகேந்தர் 5 மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் ஸ்வாதியை வெட்டி கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் மனைவியை காணவில்லை என்று ஸ்வாதியின் தங்கையிடம் மகேந்தர் தெரிவித்திருந்ததும், கொலையை மறைக்க காவல் நிலையத்தில் புகார் அளித்து நாடகமாடியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மகேந்தரை கைது செய்த போலீசார் ஸ்வாதியின் மற்ற உடல் பாகங்களை மூசி ஆற்றில் தேடி கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தெலங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.